ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டில் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னோட பாட்டி சொல்லி கொடுத்த முறைப்படி 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத 5 கேஜி சின்ன வெங்காயம் வடகம் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 5 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாப்பரில் இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் மாற்றிக்கலாம், நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் இதேமாரி பொடியாக பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 25 கிராம் வெந்தயம், சீரகம் 50 கிராம், கடுகு 100 கிராம், உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம்பருப்பு நீங்கள் வேணால் தோலோட கூட சேர்த்துக்கலாம் 250 கிராம், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம வடகத்தை கெடாமல் பார்த்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி ஒரு மூடி போட்டு வச்சிடணும் ஓவர் நைட். நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெங்காயத்தில் நல்லா தண்ணி விட்டு நம்ம போட்டுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ 250 கிராம் பூண்டு எடுத்து மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். சுத்தமாக தோல் எடுக்கக்கூடாது, மேல் தோல் மாத்திரம் எடுத்து நல்லா நசுக்கிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக நசுக்கி எடுத்து வச்சுக்கின்னு நம்ம பொடியாக நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா இது நல்லா ஊறிட்டு இருக்கும். கையில் எடுத்தால் நல்லா பசையாட்டம் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது, லூஸாக பிடிக்கணும். அந்தமாதிரி பிடிக்கிறதுனால வடகம் சீக்கிரம் காயும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துன்னு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். காலையில் இதை மாதிரி எடுத்துன்னு போய் வச்சுட்டு சாயங்காலம்னா எடுத்துன்னு வந்து உடச்சி போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக. அது 3 to 4 நாள் இதேமாரி வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வைக்கணும். இப்போ மறுநாள் காலையில் இதேமாரி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அதேமாதிரி லூஸாக தான் பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போ தான் முக்கியமான ஸ்டெப், நல்ல குவாலிட்டியான விளக்கெண்ணியை 200 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அமுக்கி மிக்ஸ் பண்ணுங்க. மறுநாள் காலையில் கடைசியாக சின்ன உருண்டையாக பிடிச்சி திரும்பவும் ஒரு 5 to 6 நாள் வரைக்கும் நல்லா காய வைக்கணும். இப்போ 6 நாள் ஆயிடுச்சு, வடகம் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். ஒடிச்சா இந்த மாதிரி இருக்கணும்.